அரபு நாடுகளை இனி தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடும் தாக்குதல்களால் ஈரான் பணிந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் சரணடையாது என அந்நாட்டு அதிபர் மசூத் பெஸ்கேஷியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மசூத் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தேர்தலை வெற்றிகரமாக மற்றும் அமைதியாக நடத்திய நேபாள மக்களுக்கும் அரசுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நேபாளத்தில் புதிதாக அமையவுள்ள அரசுடன் இந்தியா பணியாற்றும் என்றார். தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் 60 வயதை கடந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், அண்ணன் சிறு திட்டத்தில் 1 பவுன் தங்கம், பட்டுப்புடவை, அரசு பஸ்ஸில் இலவச பயணம், இடைநிற்றல் இன்றி கல்வி உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை மகளிருக்காக விஜய் அறிவித்துள்ளார். விவாகரத்து வழக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன், அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தல்ல, அதனால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என மாமல்லபுரம் தாவேகா மகளிர் தின மாநாட்டில் விஜய் பேசினார். நீண்ட காலமாக அரசியலில் இருந்து விலகியிருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த்குமார் முதல் முறையாக ஐக்கிய ஜனதா தளத்தில் நாளை அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாகவும் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.